ஒரு நாட்டுடைய மன்னராட்சிக்கு முடிவு பண்ணிட்டு இந்த நாட்டுடைய ஆளும் அதிகாரமும் ஆட்சியும் சாதாரண மக்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு விசித்திரமான ஒரு அறிவிப்பை ஒன்று வெளியிடுறார். அதன்படி ஒரு இளைஞரை தேர்ந்தெடுத்து அவர் கையில் ஆட்சி கொடுக்கப்படும், அதாவது இந்த நாட்டுடைய ஒரு பாதி பகுதி அவருக்கு ஆள கொடுக்கப்படும், அவர் எப்படி ஆட்சி பண்ணுறார் அப்படின்னு பார்த்துட்டு முழு பொறுப்பையும் இந்த நாட்டுடைய மக்கள்கிட்ட, அதாவது நல்ல இளைஞர்கிட்ட கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. அதற்கு ஒரு சின்ன போட்டியும் வைக்கப்படுது. என்ன போட்டி அப்படின்னா, அந்த அரண்மனையோடைய வாசலில் இருக்கிற மிகப்பெரிய இரும்பு கதவை யார் ஒருத்தர் முழு பலத்தோடு தள்ளி திறக்கிறாரோ அவருக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மக்கள் அனைவரும் எல்லாரும் கூடிடுறாங்க. ஆனால் ஒரு சின்ன நிபந்தனை விதிக்கப்படுது. என்ன அப்படின்னா, அதில் தோல்வி அடைந்துட்டா தோல்வியின் அடையாளமாக அவங்களுடைய 2 கைகள் வெட்டப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. உடனே கூடியிருந்த மக்கள் அனைவரும் அப்படியே பின்னோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ஒரு இளைஞர் மட்டும் முன்னோக்கி வர்றார். உடனே அந்த கூட்டத்தில் இருக்க மக்கள் அத்தனை பேரும் சொல்கிறாங்க, யாப்பா உனக்கு 2 கைகள் வேணாமா, உனக்கு வாழணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த இளைஞர் அதுக்கு ஒரு புன்னகையோட பதில் சொல்கிறாரு, 2 கையில் தானே போனால் போகுது, உயிர் போகவில்லையே, நான் இந்த 2 கைகள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துருவேன். ஆனால் இதில் நான் போட்டியில் கலந்துக்கல அப்படின்னா எனக்கு இது வாழ்நாள் முழுக்க பெரிய உறுத்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டியில் கலந்துக்கிறார். எல்லோரும் ஆவலுடன் அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் தன்னுடைய முழு பலத்தையும் வச்சு அந்த கதவை அப்படியே தள்ளுறாரு. அது ரொம்ப இலகுவாக திறந்துருச்சு. ஏன்னா அது உள்ளுக்குள்ளே தாழ்பால் எதுவும் போடவில்லை. உடனே அந்த மன்னர் அந்த இளைஞரை ஆற தழுவி சொல்கிறாரு, இந்த கதவு உன்னுடைய பலத்தால் திறக்கப்படலை, உன்னுடைய நம்பிக்கையாலும் துணிச்சலாலும் தான் திறக்கப்பட்டது, நீ இந்த நாட்டை ஆள்றதுக்கு தகுதி உள்ளவன் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆமாம் நண்பர்களே, நம்மளிடம் இருக்கிற, அதாவது நம்மளை எதிரே இருக்கிற தடைகள் அத்தனையுமே உண்மையானது கிடையாது. நம்ம அத்தனையும் பொய்களால், அதாவது பொய்களாலும் பயத்தாலும் உருவாக்கப்பட்ட தடைகள் தான் அது. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். பலத்தால் இல்லைனாலும் தன்னம்பிக்கையாலும் துணிச்சலாலும் அந்த கதவுகள் ஒரு நாள் நம்மளுக்கும் திறக்கப்படலாம். ஏனென்றால் நம்மளும் இந்த நாட்டின் மன்னர்கள் தான். இந்த கதை, இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் ஃபாலோ பண்ணிட்டு அவ்வளோ.